இன்னும் கரண்ட் பில்லு பஞ்சாயத்தே ஒரு கன்க்ளூஷனுக்கு வரல. அதையே கட்ட முடியாமல் கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னும் அழுது ஓயலை. அதுக்கு முன்னாடி மூஞ்சிக்கு முன்னாடி கொண்டாந்து சொத்து வரியை நீட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இதுக்கே இப்படி அழுக ஆரம்பிச்சா என்ன அர்த்தம்? இன்னும் ஏகப்பட்டது பின்னாடி லைனிங்கில் இருக்கு. இனிமே தான் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். இந்த பீஸ்ட் படத்தை சொல்லுவார்ல, இதுக்கே பயந்தா எப்படி, இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் பாருல, அந்த டயங்கரம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சொத்து வரியை அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக கொண்டு வந்திருந்தாங்கன்னு வைங்கள, அந்த ரிவைஸ்ட் அமௌண்ட்டுன்னு ஒன்று, அது எல்லாரும் அழுதுகிட்டே கட்டியிருப்பாங்க. வேற வழி இல்லை, அவனுக்கு ஏற்றிட்டேன் இவனுக்கு ஏற்றிட்டேன் நானும் கட்டிட்டேன் அவனும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த சொத்து வரியை எப்படி பிக் பண்ணாங்கன்னு தெரில. ஒருவேளை யார் ஓட்டு போட்டா யார் ஓட்டு போடல அந்த மாதிரி குலுக்கள் முறையில் ஏதாச்சும் தேர்ந்தெடுத்து வரியை ஏற்றிருப்பாங்களோ. சார் 290 கட்டின ஒருத்தனுக்கு 5000 சொச்சம் வந்திருக்கான். 16000 கட்டின ஒருத்தனுக்கு 50000 சொச்சம் வந்திருக்கான். இதில் என்ன கொடுமைனா, எப்படா இடத்த அளந்தீங்கன்றாங்க. இதுக்கு பேர் ரிவைசிங்கா. அதான் ரிவைசிங்னா ஏற்கனவே இருந்த மதிப்பை நாங்கள் மறு கூட்டமைப்பு மறு சீரமைப்பும் பாங்கல்ல, அந்த மாதிரி நாங்கள் செய்கிறோம். புதுசாக உங்களுக்கு எல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான். இப்போ வரி நிறையா கட்டினீங்கன்னா இடத்தோட வேல்யூவும் ஏறும் இல்லையா? அந்த இடத்தோட வேல்யூ ஏற்றுறதுக்காக உங்களுக்கு நாங்கள் வரியை உங்களுக்கு ஒரு வகையில் நாங்கள் நல்லது பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு உருவாமல் விடமாட்டார், ஒரு பையன் தப்பிக்க முடியாது. இந்த பாட்டு பண்ணார்ல, வர்றான் பாரு வேட்டைக்காரே, அதுதான் அந்த அண்ணனோட வேட்டை தான் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே ஆடிக்கிட்டு வருது. இப்போ போய் கேட்டு பாருங்க, யாராச்சும் இப்போ சொத்து வரியை ஏற்றுனீங்களா? நாங்கள் ஏற்றலேம்பாங்க. அப்புறம் எப்படி அது நடந்துச்சு? ஏற்கனவே இருக்கிறவங்க உங்களுக்கு தப்பாக கொடுத்துட்டாங்க. தப்பாக நம்ம அரசாங்கத்தில் ஏதாச்சும் நடக்கலாமா? அதை சரியாக நடத்தணுன்றதுக்காகத்தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு சரியான அமௌண்ட்டை கொடுத்துருக்கோம். அப்படியே கொடுத்தாலும் அவங்க கேட்குற கேள்வி, நீ சொத்து வரியவே ஏற்றுனாலும் எப்போ ஏற்றணும்? அதுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் இயர் இருக்குது, அதில் ஏற்றலாம். அடுத்த பில்லுலேருந்து கூட ஏற்றலாம். இவங்க ஏற்கனவே கட்டின பில்லுக்கு இது ஆல்ரெடி கட்டியாச்சு, உனக்கு ஏற்றியாச்சு. இந்த வரி ஏற்கனவே நீ கட்டின வரியோட சேர்த்து வரும், அதனால பேலன்ஸ் வரியை கட்டிட்டு போடான்றாங்களா. அவங்க மனுவை கொடுத்துருக்கா, கொண்டாந்து உட்கார வச்சுருக்குறாங்க. சார் எப்படி உட்கார வச்சுருக்காங்க? இங்கு அந்த சொத்து வரி சம்பந்தமான பிரச்சனைகளை மனு வாங்கப்படும். எவன் பிரச்சனையை கலப்புனது? அவங்களுக்கு இது வரைக்கும் கட்டினாங்களே, யாராச்சும் எங்கேயாச்சும் இபி பில்லுக்கு போராட்டம் பண்ணி கட்டினாங்களா? சொத்து வரிக்கு போராட்டம் ஐயா, சொத்து வரி அரசாங்கம் ஏற்றுறது தான். அது 5% ஏற்ற 6% ஏற்ற, இப்படி இவங்கள மாதிரி 500% ஏற்றி இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலே கிடையாது. பஸ்ஸு மாற்றம் நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எல்லாரும் சேர்ந்து தானே கேட்டிய மாற்றம் வேணும்னு. இப்போ மாற்றம் வந்துருச்சு. இப்போ ஏன் நீங்கள் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிய? சந்தோஷமாக சிரிச்ச மூஞ்சியே விசில் அடிச்சுட்டு போய் கட்ட வேண்டியது தானே கேட்குறாங்க எல்லாரும். அதை கட்டிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. உங்களை யாரும் இப்போ கொள்ளை அடிக்கல, அரசாங்கம் நேரடியாக அதை பில்லு போட்டு தானே கொடுக்குது. சைடில் வாங்கலை, உள்ளே வாங்கலை, டேபிள் கீழே வாங்கலை, நேரடியாக உங்கள் பணம் கசானாவுக்கு போயிட்டு உட்கார்ந்துருக்கு. உங்கள் பணம் உங்களுக்கு திரும்ப, நீங்கள் என்ன கட்டுறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப வந்து சேரும். அதை ஏன் நீங்கள் அழுதுகிட்டே கட்டுறீங்க அப்படின்னு நக்கல் பண்ணேன். தயவுசெய்து நக்கல் பண்ணாதீங்க. கட்டுறவனுக்கு மட்டும்தான் அதோட வழி என்ன அப்படின்றது தெரியும். சார் 4000 கட்டின இடத்துல இப்போ அவனுக்கு 16000 17,000 வந்திருக்கு. இது எங்கே அடிக்கும் பாருங்கள். இருக்கிறதுல அதிகமாக வாடகைக்கு வீடு இருக்கிற இடம் சென்னையில் தான். கோயம்புத்தூர் மற்ற தமிழ்நாட்டிலேயே அதிகமாக வாடகைக்கு குடியேறியிருக்க ஆட்கள் சென்னையில் தான். இங்கே வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டு ஊரில் வீட்டை கட்டி செட்டில் ஆகி அங்கே உட்காந்துட்டு இங்கேருந்து வாடகை வாங்குற குரூப்பெல்லாம் இருக்குது நிறைய. சில பேர் ஃபாரினில் உட்காந்துட்டு வாடகை வாங்குறாங்க. வாடகை விடுறதுக்காகவே கட்டியிருக்காங்க. என்ன இவங்க பண்ணுவாங்க? சொத்து வரி ஏற்றிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இவன் வாடகையை ஏற்றிடுவான். ஏற்கனவே கரண்ட் பில்லு ஏற்றின கரண்ட் பில்லு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து இருக்கிறாங்க. ஐயா, கரண்ட் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், வீடு இல்லாமல் வாழ முடியுமா? வீட்டை வாங்கினவெல்லாம் வீட்டை விற்றுடலாமான்னு பார்க்குறாங்க. விற்றாலும் இன்னொருத்த வாங்கி வாடகை கட்டணும்ல, வரி கட்டணும்ல, அதை எவன் கட்டுறது? எவன் வாங்குறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கா? வரியே இவ்வளோ ஏற்றிட்டாங்கன்னா அப்போ பத்திரப்பதிவெல்லாம் எந்த லெவலில் ஏறி போயிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஏறும்ல சார். இப்போ வீட்டை வாங்குறதுக்கு ஈக்குவலான தொகையை அங்கே நீங்கள் வரியாக கட்டியாகணும். கிட்டத்தட்ட அப்படித்தான் 5 மடங்கு ஏறி இருக்கா சார். அதை இப்போ 5 இல்லை, சாரி 500 மடங்கு ஏறி இருக்கா, 200 மடங்கு ஏறி இருக்கா, 300 மடங்கு ஏறி இருக்கா. எப்படி இதை எடுத்துக்கொண்டே எவன் பண்ணது?
இப்போ சேட்டலைட் இமேஜில் நாங்கள் கொண்டாந்து கொடுத்தோன்றாங்க. அதே வீடு அதே இடம் எக்ஸ்ட்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே பண்ணலை. அவங்க வேறு எந்த விதமாக ஒரு வேளை இப்போ அந்த இது ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு அந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்கு பில்லு போடலாம். ஏன்னா இது வந்து நீ ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வச்சுக்கிட்டு கமர்ஷியலாக நீ கொண்டு போயிருக்க, அரசாங்கத்தை ஏமாத்திருக்க, ஒழுங்கு மரியாதையை ஏமாத்துற காசையெல்லாம் மொத்தமாக சேர்த்து கொண்டாந்து கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறது தப்பே கிடையாது. ஆனால் இருக்கிறது பூரா ரெசிடென்ஷியலில் இதில் இந்த வணிக வளாகங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் சிறப்பு கவனிப்பெல்லாம் இருக்கா, அதை சொல்கிறாங்களே. அதான் மாநகராட்சியில் பணம் பற்றாக்குறையாப்பா, பணம் பற்றாக்குறைனா வேறு இடத்துல இருக்கிறத கொண்டாந்து இங்கே போடணும். இப்போ 4000 கோடி ரூபா அந்த மாநகராட்சியில் சென்னை மாநகராட்சிக்கு பிரச்சனையா? வரியெல்லாம் நல்லா தானே சார் வருது, எல்லா வரியும் வருது. யாரும் வரியை கட்டாமல் இருக்கிறாங்களா? வரி கட்டாமல் ஏற்றிருக்காங்களா? இத்தனை வருஷமாக வாங்கினவங்களுக்குலாம் இத்தனை வருஷமாக அளந்து தானே போட்டிருப்பாங்க, அந்த மதிப்பீடு குறையாமல் போட்டிருப்பாங்க. இல்லை கமர்ஷியல் பில்டிங்கை கூட ஏமாற்றலாம் சார். ஏன்னா கமர்ஷியல் பில்டிங்கு இது கமர்ஷியல் பில்டிங் கிடையாது, இது வந்து ரெசிடென்ஷியல் அப்படின்னு சொல்லி அதுக்கான வரியை, ஏன்னா அது அப்படியே பாதியாக குறையும். ஏன் 3 2 பங்காக கூட குறையும். அதை பண்ணியிருக்கலாம். மதுரையில் பண்ணாங்கல்ல, இதுக்கு சட்ரு போட்டிருந்தா தான் நீ சட்டரை மூடிட்டு கதவு மாதிரி வச்சுக்க, அந்த மாதிரிலாம் சொல்லி ஏமாத்துனாங்கல்ல, அது ஏற்றுக்கக்கூடியது. ஆனால் இங்கே ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு ஏற்றி இருக்கிறாங்க. ரெசிடென்ஷியல் ஏரியாவில் எப்படி சார் ஏமாற்ற முடியும்? புரியலையே. அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரே மாதிரியான காசு தானே வரும். அதை யாரும் எதுவும் அதை இதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் கூட பொய் கணக்கு கூட எழுத முடியாது. இத்தனை சதுரடிக்கு வீடு இருக்குன்னா இத்தனை சதுரடி, ஒரு வேளை சதுரடியை கம்மியாக போட்டிருக்காங்க. அந்த வேல்யூவேஷன் கம்மியாக போட்டால் உண்மையிலே வேல்யூவேஷன் கம்மியாக போட்டால் எல்லாரும் மொத்தமாக மாட்டுவாங்க, கமிஷனர் முதற்கொண்டு மாட்டுவார். அதனால் வேல்யூவேஷன் கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு வேளை இந்த இடத்துல பில்டிங் இல்லை, இருக்கிற பில்டிங்கே இல்லைன்னு வேணா சொல்லி அவன் வரி கட்டாமல் உட்காந்துருக்கலாம். அப்படி ஏதாச்சும் இருக்கிறாங்களா? இதுக்கு முன்னாடி வரியை கட்டிக்கிட்டு தானே இருந்தாங்க. இப்போ ஏன் திரும்புன்னு சொல்ல முதல்ல ஏற்றுனா சொல்லணும்ல சார், குறைஞ்சபட்சம் ஒரு அறிவிப்பு கொடுக்கணும்ல சார். அந்த அறிவிப்பை கொடுக்காம எப்படி சார் நீங்கள் மாட்டுக்கு எழுதி இருக்கு? இது பேர் தான் மன்னராட்சிம்பாங்க. திடீர்னு மூடு வந்து இந்த ஏரியாவில் இந்த ஒரு நம்பர் கையப்படி உள்ளேருந்து குடத்துலேருந்து ஒரு நம்பர் எடு, இந்த நம்பர் வீட்டுக்கு இனிமேல் வரியை கூட செலுத்துங்க. அது எப்படி ரேண்டமாக இருப்பீங்க? அதைத்தான் எல்லாரும் கேட்குறாங்க. வரின்னா எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக போயிருக்கணும், எல்லாரும் பேசாமல் புலம்பிக்கிட்டே கட்டியிருப்பாங்க. இன்னும் புலம்ப வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது சார். இது இத்தோட நீ வெறும் 3 மாதம் தானே ஆச்சு. இந்த 5000 கோடி எங்கேருந்து வந்துச்சு? இந்த இப்போ சென்னையில் மட்டும், சென்னை மாநகராட்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் சொத்து வரி கட்டுறவங்க இருக்கிறாங்க. இந்த 14 லட்சம் பேரில் ரேண்டமாக எடுத்துக்கோ, ஒரு 10% எடுத்துக்கோ, 1,40,000 பேர் கூட கட்டினாங்கன்னு வைங்க. இருக்கிற வரியை விட 300-400 மடங்கு. 300 ரூபா கட்டுறவனுக்கு இப்போ 4500 ரூபா 5000 ரூபா கட்டுறான். யோசிச்சு பாருங்கள் எப்படி வருமானம் வரும்ட்டு. ஒவ்வொன்றும் 3 மடங்கு ஏறி போயிட்டு இருக்கு மேலே. அவங்க கையில் மனுவை வச்சுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அவன் வீடு, அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து கட்டினது, பல கஷ்டங்கள் வந்திருக்கு. அந்த கஷ்டத்துலேயும் வீட்டை கூட விற்காம அதை அப்படியே வச்சு வேறு வழியிலெல்லாம் சமாளித்து வாயை கட்டி வயிற்றை கட்டி ஒரு வீட்டை கட்டி வச்சுருப்பாங்க. அதை கடைசி வரைக்கும் அடுத்த எதுக்கு கொடுக்கணும்னு. இப்போ வீட்டுக்கு வரி கட்டுறதுக்கு வீட்டுக்கு லோன் வாங்கணுமா? வீடு கட்டுறதுக்கு தானே சார் இதுக்கு மேலே லோன் வாங்கணும். இனிமேல் வீடு வரி கட்டுறதுக்கு லோன் வாங்கணும். சும்மா இருக்கிற வீட்டுக்கு வருஷத்துக்கு 50,000 ரூபா அவன் இருக்கிறான். ஒருவேளை அதுலேருந்து ஏதாச்சும் வருமானம் வருது, வாடகைக்கு விட்டுருக்கான், இல்லை வேறு ஏதாச்சும் அதை வச்சு வியாபாரம் பண்ணுறான், பரவாயில்ல. அதுக்கு அந்த இது மூலியமாக உனக்கு காசு வருதுல, கட்டு சொல்லலாம். அப்படியே கட்டினாலும் எவ்வளவுக்கு கட்டுவேன்? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல ஒரு பெரிய நிலத்தோடு சேர்ந்து ஒரு வீடு இருக்குன்னு வைக்கல, அந்த ஒரு வீட்டுக்கு தான் வரி கட்டணும். இப்போ அந்த நிலத்தில் ஒரு வீடு இருந்த இடத்துல 4 வீடை மேலே ஏற்றி கட்டிட்டான்னு வச்சுங்களேன், 4 வீட்டுக்கு வருமானம், 4 வீட்டுக்கு வரி கட்டணும். அந்த 4 வீட்டுக்கு தனித்தனி இதுவாக வரி கட்டணும். எப்படியா இருந்தாலும் அரசாங்கத்துக்கு அது வருமானம் தானே சார். அதில் யாரும் தப்பிக்கலாம் முடியாது. வாய்ப்பு அதாவது கமர்ஷியலுக்கு ரெசிடென்ஷியலுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது எப்படி கொண்டு போய் கொடுப்பீங்க நீங்கள்? இப்போ அவன் எங்கேருந்து கொண்டு போய் கட்டுவான்? திடீர்னு கட்டுறான்டா. முதல்ல அதை கேட்கணும்ல, எவ்வளோ அசோசியேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ. இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள சத்தான் அத்தனை பேர் சொந்த வீடு வாங்கி உட்காந்துருக்காங்க, ஒவ்வொருத்தனுக்கும் மேலே ஏறும். ஆனால் எல்லாருக்கும் ஏறுதான்றது தான் பிரச்சனை. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் மட்டும் ஏன்டா கட்டணும், அதுதான் கேள்வி. இப்போ எல்லாருக்கும் நியாயமாக வரக்கூடியதான். இதை கேட்டால் சென்னையோட நல்லா கேட்டுங்க, சென்னையோட முக்கியமான வருமானம் இந்த சொத்து வரி வருமானம். அதுதான் இருக்கிறதுல பெரிய இது. அவை சென்னை மாநகராட்சி நடத்துறதுல எல்லாத்துக்கும் அந்த சொத்து வரி, இந்த குப்பை வரி, அதுக்கப்புறம் இந்த ஒரு சில வரிகள் மாநகராட்சி ரன் பண்ணுறதுக்கு அது எல்லாமே நல்லாவே வருது. எந்த இடத்துலையுமே யாரும் குறை வைக்கல.
எவனாச்சும் வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கானா? இந்த கோயில் சொத்தை ஆட்டையை போட்ட மட்டும்தான் திரும்ப கோயிலுக்கு கொடுக்க மாட்டான். மாநகராட்சியிலேருந்து ஒரு பேர் தப்ப முடியாது. எல்லாரும் கட்டியே அவனை இல்லாட்டி சீலை வச்சு உடச்சிருவாங்க. அவங்க அசால்ட்டா அவங்களை எவனாலையும் தடுக்க முடியாது. ஆனால் ஏன் இந்த வேலையை இப்போ பார்த்தியா? யார் இதுவும் வந்து டெக்னிக்கல் மிஸ்டேக்கா இல்லை இதுவும் வந்து திமுக சதியா? இப்போ விசில் அடிச்சுக்கிட்டு சந்தோஷமாக போயிடுவாங்களா எல்லாரும்? உங்கள் அத்தனை பேருக்கு இப்போ கேட்குறாங்க, இவர் எதுக்கு எங்களுக்கு முதலமைச்சராக வரணும்? எங்களை இந்த பாடுபடுத்த இருக்கிறவன. அவர் எலெக்ஷன் அப்போ என்ன பேசினார்? கேம்பெயின் அப்போ சொத்து வரி, வீட்டு வரி, தண்ணி வரி, குப்பைக்கெல்லாம் வரி போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்படி மக்களை பாடாப்படுத்தி கொலையாக கொள்றாங்க. இவங்கள்ட்டேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா எனக்கு ஓட்டு போடுங்க. இனிமேல் இப்போ அவரை என்ன கணக்கு பண்ணி வச்சிருக்கீங்க? வீடு இருந்தால் தானே வீட்டு வரி கட்டுவேன். வீட்டை விற்றுட்டு போ. அடுத்த ஸ்டேட் தமிழ்நாட்டில் யாரும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இதில் தமிழ்நாட்டோட வளர்ச்சி 1.5 ட்ரில்லியன். சார் அவர் தான் சார் சொல்கிறாரு, நான் சொல்லலை. 1.5 ட்ரில்லியன். நம்ம அத்தனை பேர் இங்கே இருக்கிறவெல்லாம் வெளியூர் எங்கேயும் போகாமல் அவன் ஊர்லேருந்து உட்காந்து வேலையை பார்க்கல. வீட்டை விட்டுவிட்டு அவன் ஸ்டேட்டு விட்டு போகிறதுக்கு தயாராகிட்டான். நாட்டை விட்டு போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த பெருமையெல்லாம் உங்களை மட்டுமே சேரும். நல்ல மாற்றம் சார். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு மினிமம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடாது. கொடுத்துவிட்டு ஏன் ஏற்றுறான்? அவன் கட்டுறவன் வந்து அவன் இது பண்ணணும்ல. ஓகேங்க, கரெக்டு தான், இது நான் தப்பு பண்ணிட்டேன், இத்தனை நாள் வரைக்கும் தப்பாக அவங்க மேலே தப்பாக இருந்தால், ஒருவேளை அவன் ஏதாவது ஃப்ராடு பண்ணியிருந்தா அவங்க நேராக வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாயில. அவங்க மேலே தப்பு இருந்தா அரசாங்கம் இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் தான் எடுத்தது, அளவெடுத்தது, நில மதிப்பு போட்டது, அதுக்கு ஏற்றாப்புல வரியும் போட்டது. இத்தனை நாளாக கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ திடீர்னு வந்து நீ கட்டின வரியெல்லாம் வந்து தப்பான வரி, முழுசாக எல்லாத்தையும் பேலன்ஸ் எல்லாம் சேர்த்து கட்டுனா அப்போ யார் இந்த வேலையை யார் கொள்ளையடிக்கிறா? யார் மக்களை கஷ்டப்படுத்துகிறா? யார் மக்களை ஏமாத்துறா? தெரியல. நீங்களே ஒரு பதில் சொல்லிக்கோங்க.